அனைவருக்கும் வணக்கம். இப்போ மணி வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட் வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மணி வந்து பிரதீப் ரெட் கார்டு கொடுத்தார் இல்லையா? அதாவது பிரதீப் பண்ண ஒரு எச்ச வேலையை வந்து மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சு, இந்த மாதிரி பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான பிறவி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சத்தனமான வேலையை பார்ப்பாரு. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் இருப்பாங்க. அப்போதைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் பாத்ரூம் திறந்து போட்டு, ஒரு சின்ன பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் திறந்து போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் போவார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆள். அவர் இருந்தால் அப்படின்னு சொன்னாக்கா பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்காது. ஒரு அசௌரியமான ஒரு ஆளு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரதீப் பண்ண ஒரு எச்ச வேலையை வந்து போட்டு உடைச்சதுல மிக முக்கியமான யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மணி தான். ஆனால் இந்த மணியை வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடி தீர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மணி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னராக கூட ஆகியிருக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2ல் வந்ததே அவர் மிகப்பெரிய விஷயம். கரெக்டு தான், மணி தான் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதீப் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் எதுக்கு வந்து தேவையில்லாம மணியை வந்து மக்கு மணி அப்படி இப்படின்னு சொல்லணும். அதாவது அப்போ வந்து உண்மையாலுமே வந்து அப்போ மணி சொன்னது உண்மை. இப்போ பிரதீப் ஃபேன்ஸ் வந்து மணியை ஃபுல்லாக ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து மணி சொன்னது உண்மைன்னு ஆயிரும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரதீப் உண்மையாலுமே ஒரு எச்சப்பைய தான், ஒரு எச்ச வேலையை தான் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து செஞ்சுருக்காரு. அதான் அத்தனை பேர் இருக்க வீட்டில் வந்து எப்படிங்க நீங்கள் பாத்ரூம் திறந்து போட்டு ஒன்றுக்கு போகலாம்? சரியான விஷயம் தானே. மணி வந்து ஒரு சரியான பாயிண்டை தானே வச்சுருக்காரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி தான் வந்து சூப்பர் பிளேயர் அப்படின்னு நம்மளும் வந்து ஒத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஃபேன்ஸ் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நிக்சனை வந்து காஜி நிக்சன் போட்டு வந்து அவர் நிக்சன் வந்து சொல்லிட்டான், பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டான்னு சொல்லி அந்த அளவுக்கு கொடூரமாக பேசினாங்க. அதே மாதிரி மாயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உமன் கார்டு யூஸ் பண்ணிட்டாங்க, காசு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து ஒரு அநாகரிகத்தோட உச்சமாக ஒரு பெண்ணை வந்து எப்படி பேசக்கூடாதோ அந்த அளவுக்குலாம் பேசுகிறாங்க. அது தேவைலாம் பார்த்தீங்கன்னா விசித்ராமாவே அநாகரிகத்தோட உச்சத்துக்கு போயெல்லாம் இந்த பிரதீப் ஃபேன்ஸ் வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து எவ்வளவு கேவலமாக கீழ்த்தனமாக பேச முடியுமோ பேசுகிறாங்க. ஆனால் மணி மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உத்தமன், மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டில்மேன், மணி வந்து ஒரு சூப்பர் பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே வாய்கள் வந்து சொல்லும். அப்படி பார்க்கும்போது நம்மளும் எதுக்குங்க தேவையில்லாமல் இதுக்கு மேலே மணியை திட்ட டேரெக்டாக வந்து எச்சப்பைய பிரதீப்னு சொல்லி பிரதீப்பே வந்து சொல்லிடலாமே. ஏன்னா மணி தானே சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே வந்து மணி என்ன சொன்னார் அப்படின்னா, பெண்கள் இருக்க ஒரு இடத்துல வந்து இப்படி பாத்ரூம் இது பண்ணுறதும் தப்பு அப்படின்னு சொன்னால் அதை நம்மளே ஏற்றுக்கலாம். அப்படி பார்க்கும்போது பிரதீப் ஒரு எச்சப்பைன்னு சொல்லி மணி சொன்னது கரெக்டு தான். அதனால தான் பிரதீப் ஃபேன்ஸ் வந்து ஏன் ஒரு தடவை கூட மணிக்கு வந்து எதிராக பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. அப்போ நம்மளும் வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து ஆதரவாக பேசலாம். மணி வந்து சூப்பர், மணியோட கேம் பிளே வந்து சூப்பராக இருக்குது. அவர் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணவே இல்லை. நல்ல ஒரு கண்டஸ்டன்ட். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் அபினா அது இதுன்னு சொல்லி அவர் ஒரு கேம் விளாண்டாரு. அவர் வந்து டைட்டில் கூட வின் பண்ணியிருக்கலாங்கிறதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் நம்மளுடைய அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டாரு, கேவலப்படுத்திட்டார் அப்படின்னு தான் சொன்னோம். அவங்க கேட்குறாங்க ஸ்ட்ராங் பிளேயர் யார் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தினேஷ் தான் ஸ்ட்ராங் பிளேயர், இன்னொரு ஆள் பிரதீப்புங்கிறாரு. ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, பிடிச்ச கண்டஸ்டன் யாருனாலும் தினேஷ், உங்களுக்கு அங்கே உண்மையாக இருந்தவங்க யாருன்னு கேட்டால் கூல் சுரேஷு, அதுக்கப்புறம் தினேஷ், விஷ்ணு, இவங்க தான் எல்லாத்துலேயுமே இவங்க தான். ஆனால் ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் அர்ச்சனா வந்து ஒரு என்னதான் ஒரு மிளகாய்க்கு கூட சொல்லவே இல்லை. ஒரு தொட்டுக்கிற அந்த மாதிரி இந்த இது இருக்குப்பா, ஏதோ டைட்டில் வின்னர் இது பேரை சொல்லுவோம் அப்படின்னு கூட இல்லாமல் உண்மையாலுமே நேர்மையாக சொல்லியிருக்காரு. அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு ஒரு துளி கூட தகுதி இல்லை. ஒரு இடத்துல வந்து மணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த வீட்டில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமைக்க கற்றுக்கிட்டேன். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா வந்து சமையல் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதே மாதிரி கூல் சைஸ் வந்து சொல்லி கொடுத்தாரு, தினேஷ் வந்து சொல்லி கொடுத்தாருன்னு ஒரு இடத்துலையாவது விசித்ரா பேரையாவது எடுக்கிறாப்புல மணி. கொஞ்சம் நேர்மை அந்த இடத்துல வந்து சமையலுக்கு போக்குவரத்தில் ஏதாவது எடுத்தாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். வன்மமாக பேசலை. இதுக்கு மேலே என்ன பேச போகிறான்னு தெரியல விசித்ராவை பற்றி. ஆனால் இந்த இடத்துல நல்லா பேசினாப்புல. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பேரை ஒரு இடத்துல கூட யூஸ் பண்ணல. அதே மாதிரி தான் தினேஷ் வந்து பெஸ்ட் பிளேயர் யாருங்கும் போதும் அர்ச்சனா பேரை சொல்ல. இந்த மாதிரி தொடர்ந்து அவமானங்கள் அந்த வீட்டிலேருந்து வர்றவங்க யாருமே டைட்டில் வின்னரை ஒரு போட்டியாளராக கூட மதிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வில்லி, அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா, எதுவுமே இல்லாமல் வந்து இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அர்ச்சனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.